வா சுடர். ஏன் சுடர் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. என்ன ஆச்சு சுடர்? கொஞ்சம் தெளிவா சொல்லு. நான் இந்து அக்கா மாதிரியே பேசுறேன், அவங்கள மாதிரியே நடந்துக்கிறேன்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் எனக்கு மென்டல ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. அதுவும் அந்த மனோகரி வார்த்தைக்கு வார்த்தை என்ன மென்டல் மென்டல்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. மேடமை பத்தி எனக்கு தெரியும். அவங்கள பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தானே எனக்கு சொன்னீங்க. அதனால என்னமோ தெரியல, எனக்கே தெரியாம நான் எப்பயாவது அவங்கள மாதிரி நடந்துக்கிற போல இருக்கு. ஆனா அதுக்கு காரணமே நீங்க தானேக்கா. இந்து மேடமை பத்தின நல்ல குணத்தை பத்தியும், அவங்க குடும்பத்து மேல இருக்கிற அக்கறை பத்தியும், அவங்க குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்தை பத்தியும் நீங்க தானக்கா எனக்கு சொன்னீங்க. அப்படிப்பட்டவங்களோட குணம் எல்லாம் எனக்குள்ள இருக்குன்னு நினைக்கும் போது அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அது மத்தவங்க கண்ணுக்கு தப்பா தெரியுதே. வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் இந்து மேடமை பத்தி எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னது பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்கா தான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஐயோ, இதெல்லாம் ஏன் சுடர் நீ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? பின்ன சொல்லாம இப்படிக்கா இருக்க முடியும்? எழுசர்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே என்ன பைத்தியமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இப்ப கூட நான் இந்து மேடம் மாதிரி எப்பயாவது நடந்துக்கிறதுக்கு காரணம் நீங்க தானே சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் உங்களை கையோட கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்தணும்னு நினைச்சேன். என்ன சுடர் சொல்ற? ஆமாக்கா, நீங்க தான் அங்க வந்து உண்மை என்னன்னு எல்லாருக்கும் சொல்லணும். உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். ஐயோ, இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? நாம எப்படி சுடர் கூட போக முடியும்? இவ சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டாளே. அக்கா, என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்கக்கா, இப்பவே போலாம். வந்து உண்மை என்னன்னு அந்த மனோகரி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுங்க. அப்பதான்க்கா நான் சொல்றது எல்லாரும் நம்புவாங்க. இல்ல சுடர், நான் எப்படி அந்த வீட்டுக்கு வர முடியும்? ஏன்க்கா, நீங்க வரதுனால என்ன ஆயிட போகுது? நான் இந்து மேடம் மாதிரி எப்பயாவது நடந்துக்கிறதுக்கு காரணம் நீங்க தானேக்கா. அப்போ நீங்க தானே வந்து உண்மையை சொல்லணும். அதெல்லாம் சரிதான் சுடர். ஆனா எழிலுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல.